ஒரே அடியில் மொத்த உலகத்தையும் அளந்த பெருமாளுடைய திருக்கோலத்தை நாம சீர்காழிலையும் பார்க்க முடியும். சீர்காழி நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கு. இந்த தலத்துல பெருமாள் 80 அடி உயரத்துல காட்சி கொடுக்கிறாரு. இதுவரைக்கும் நாம பார்த்த தலங்களில எல்லாத்த விடவும் இந்த தலத்துல பெருமாள் இன்னுமே பிரம்மாண்டமான திருக்கோலத்துல காட்சி கொடுக்கிறாரு. இதுவே இந்த தலத்துக்கு சிறப்பு. தாடாளன் திருக்கோவில், சீர்காழி. பலருக்கும் தெரியாத பல தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவுடைய இறுதியில இந்த தலத்துல பெருமாள் ஏன் ஒத்தை விரலை மட்டும் உயர்த்தி காமிச்சிருக்காரு அப்படிங்கறதுக்கான காரணத்தையும் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த தலத்துல பெருமாளுடைய சங்கும் சக்கரமும் ஏன் கொஞ்சம் சாய்வா இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். எப்பொழுதும் போல தலவரலாறுல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த திருக்கோவிலுக்கு நிறைய தலவரலாறு இருக்குது. முதல்ல இந்த மூலவரை பத்தி பார்த்திடலாம். அந்த அந்த மூலவருடைய பேரோடு தொடர்புடைய தலவரலாறு. தாடாளன். இது என்ன தாடாளன்? இதுதான் நமக்கு வர முதல் வினா. இது என்ன தமிழ் சொல்லா? இதுக்கான விடையை நம்ம முதல்ல பார்த்திடலாம். தாள் அப்படின்னா பாதம், ஆளன் அப்படின்னா ஆள்பவன். அதாவது மொத்தமா சொல்றோம் அப்படின்னா தாளால் இந்த உலகத்தை ஆள்பவன். தாள் ஆளன், தாளாளன். இதுதான் இப்ப மருவி தாடாளன் அப்படின்னு மாறி இருக்குது. இதுதான் இந்த தலத்துல இருக்க மூலவருடைய பெயர். அடுத்ததா இந்த மூலவர் உலகளந்த பெருமாள் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே வாமன அவதாரத்தோட தொடர்பு வந்துருது. வாமன அவதாரம் அப்படிங்கிறப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனா நான் அதை இந்த வீடியோல சொல்ல போறதில்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற ஒரு வீடியோல அதோடைய முழு விவரத்தையும் நான் சொல்லியிருக்கேன். வாமன அவதாரத்தை பெருமாள் ஏன் எடுத்தாரு, யாருக்காக எடுத்தாரு, மகாபலி சக்கரவர்த்தி யாரு, அவர்கிட்ட பெருமாள் யாசகம் என்ன கேட்டாரு, எதுக்காக கேட்டாரு, இந்த நிகழ்வுகள் எல்லாம் எந்த தலத்துல நடந்தது, அந்த தலம் இப்ப எங்க இருக்கு, அந்த தலத்தை நம்ம பார்க்க முடியுமா, எல்லா விவரத்தையும் நான் பழைய வீடியோலயே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. மிக அருமையான அற்புதமான திருத்தலம். அதாவது வாமன அவதாரம் நடந்த திருத்தலம். அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு அதுக்கு. அதனால இப்ப நான் வாமன அவதாரத்தை பத்தி ஃபுல்லா சொல்ல போறது கிடையாது. மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட தானம் வாங்குறதுக்கு தான் வாமன அவதாரத்துல வந்தாரு. சுருங்க சொல்லணும்னா இதை தான் சொல்லணும். அந்த சமயத்துல மகாபலி சக்கரவர்த்தி ஆட்கொண்டு அவருக்கு உலகளந்த திருக்கோலத்தை விஸ்வரூபத்தை காமிச்சாரு. அதே திருக்கோலத்துல தான் பெருமாள் இந்த கோவில்லையும் காட்சி கொடுக்கிறாரு. அதாவது தாடாளன் கோவில்லையும் அதே திருக்கோலத்துல தான் காட்சி கொடுக்கிறாரு. இப்ப இந்த தலத்துடைய தலவரலாறு பார்க்கலாம். இந்த தலத்துல எதுக்காக இந்த மாதிரி உலகளந்த திருக்கோலத்துல காட்சி கொடுத்தாருங்கிற தலவரலாறு பார்க்கலாம். ஒரு முறை படைப்பு கடவுளான பிரம்மதேவருக்கு தான் படைக்கும் தொழில செய்யல அப்படின்னா எதுவும் நடக்காது, தான் தான் அனைத்திலும் மூத்தவன் சிறந்தவன் அப்படிங்கிற அகந்தை எழுது. இந்த இடத்துல பிரம்மதேவர் நம்ம கூப்பிட்டு பழகி இருந்தாலும் அது வடமொழி சொல். அதுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னா நான்முகன். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 4 முகங்களை உடையவன். ஆக நான்முகனுக்கு தன்னை பத்தின ஒரு கர்வம், அகந்தை வந்துருது. அதை தெரிஞ்சுக்கிட்ட ரோமச முனிவர் பெருமாளை நோக்கி இப்ப இருக்க சீர்காழியில தவம் பண்றாரு. அதாவது பிரம்மதேவருடைய ஆணவத்தை நீக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தவம் பண்றாரு. ரோமச முனிவருக்கு காட்சி கொடுத்த பெருமாள் அவருடைய கோரிக்கையை ஏத்துக்கிறாரு. ரோமச முனிவர் வரம் கேட்கிறாரு. அந்த வரம் என்னன்னா, பிரம்மதேவருடைய 1 வருட ஆயுள் காலம் முடியும் போது என்னுடைய உடல்ல இருந்து ஒரு ரோமம், அதாவது முடி விழுந்துடணும். இதே மாதிரி என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு முடியா விழுந்து கடைசியா என் உடல்ல முடியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது பிரம்மருடைய ஆயுட்காலம் இறுதிக்கு வந்துடணும் அப்படிங்கிறதையே வரமா கேட்கிறாரு. ஆக பிரம்மதேவர் சிரஞ்சீவி இல்ல, அவருக்கும்
ஒரு ஆயுள் காலம் நிர்ணயிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வரத்தை கேட்கிறாரு. பெருமாளும் ஒத்துக்கிறாரு, வரத்தை கொடுத்துட்றாரு. அது மட்டும் இல்லாம ரோமச முனிவர் வேண்டினதன் பேர்ல பெருமாள் இந்த தலத்துல அவருக்கு உலகளந்த திருக்கோலத்துல காட்சி கொடுத்திருக்காரு. அதனாலதான் இங்க உலகளந்த பெருமாளா இருக்காரு. ரோமச முனிவர் வாங்கின வரத்தை பத்தி பிரம்மதேவருக்கு தெரிய வருது. அப்பதான் பிரம்மதேவருக்கு தன்னுடைய அகந்தை பத்தின தெளிவு வருது. நிச்சயமா தனக்கு அகந்தை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அப்ப அவருக்கு நல்லாவே புரியுது. அதனால அவரும் இந்த தலத்துல வந்து பெருமாளை நோக்கி தவம் பண்ணி அவருக்கும் பெருமாள் இந்த தலத்துல உலகளந்த திருக்கோலத்தை காமிச்சிருக்காரு. ஆக பிரம்மதேவர், ரோமச முனிவர் 2 பேருக்காகவும் பெருமாள் காட்சி கொடுத்த திருத்தலம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இது. இது தவிர பெருமாளுக்கு இங்கே இன்னொரு தலவரலாறும் இருக்குது. அந்த தலவரலாற சுருங்க சொல்லணும் அப்படின்னா, தவிட்டு பானை தாதன், இல்லைன்னா தவிட்டு பானை தாடாளன் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன அப்படிங்கறத இப்ப பாத்திரலாம். முன்ன ஒரு சமயத்துல அந்நிய படையெடுப்பு நடந்த போது இந்த கோவில் பெருமாளுடைய உற்சவர் சிலைய அந்நியர்கள் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைச்ச முதியவர் ஒருவர் அந்த சிலைய தான் வீட்டுல எடுத்துட்டு போய் தவிட்டு பானைக்குள்ள மறைச்சு வச்சுட்டாரு. அதுக்குள்ளேயே வச்சு பூஜையும் பண்ணிட்டு வந்திருக்காரு. அது பெருமாள் மேல அவர் கொண்ட அன்பு. அப்படி அந்த சிலையை அவர் பாதுகாத்து வராரு. அப்புறம் அந்நிய படையெடுப்பெல்லாம் முடிஞ்சிருது, எல்லாம் அமைதியாயிடுது. அந்த சமயத்துல பெருமாளுடைய உற்சவ மூர்த்தி இந்த முதியவர்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிட்ட திருமங்கை ஆழ்வார் அந்த முதியவர்கிட்ட போய் சிலைய வாங்கிட்டு வந்து கோவில்ல சேர்த்திருக்காரு. தவிட்டு பானைக்குள்ள கொஞ்ச காலம் வசிச்சதுனால இந்த கோவிலுடைய உற்சவருக்கு தவிட்டு பானை தாதன் அல்லது தவிட்டுப்பானை தாடாளன் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. இந்த தலவரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்படி தவிட்டுப்பானைக்குள்ள பெருமாளை மறைச்சு வச்சது முதியவர் அல்ல, ஒரு மூதாட்டி அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. எது எப்படியோ அவர் தவிட்டுப்பானைக்குள்ள கொஞ்ச நாள் இருந்திருக்காருங்கிற தலவரலாறு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நம்ம திருமங்கை ஆழ்வாரை பத்தின ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். திருமங்கை ஆழ்வார் ஒரு அரசன். அவரு தான் அதை மீட்டிருக்காரு. அடுத்ததா இந்த திருக்கோவில்ல பெருமாளுடைய திருக்கோலத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த திருக்கோவில்ல வலது கால நிலத்துல வச்சுட்டு இடது கால விண்ணோக்கி உயர்த்தி அளந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன இன்னொரு திருக்கோவில், அதாவது அது என்ன அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்துல இருக்க திருக்கோவிலூர். அங்க வந்து இதுக்கு நேர் எதிரா இருக்கும். அதாவது இடது கால விண்ணோக்கி அளந்திருக்காரு சீர்காழியில. ஆனா இது நீங்க திருக்கோவிலூர்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா வலது காலால தான் விண்ணோக்கி அளந்திருப்பாரு, விண்ணுலகத்தை அளந்திருப்பாரு. அப்ப இது உண்மையாலுமே இந்த புராண நிகழ்வு நடக்கும்போது, அதாவது மகாபலி சக்கரவர்த்திக்கு போறோம் அந்த சமயத்துல பெருமாள் உண்மையாலுமே அளந்த போது எந்த காலால அளந்தாரு அப்படிங்கிற ஒரு வினா வருது. இப்ப 2 கோவிலுக்கும் நம்ம போய் பார்க்கும்போது நிச்சயமா நமக்கு இந்த வினா வரும். என்ன இது ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. அது என்ன அப்படின்னா உண்மையாலுமே பெருமாள் அளந்த சமயத்துல வலது காலால பூலோகத்தை அளந்து இடது காலால தான் விண்ணுலகத்தை அளந்திருக்காரு. அதே திருக்கோலத்துல தான் இந்த தலத்துல அவர் காட்சி கொடுக்கிறாரு. இது மிக மிக சிறப்பு, மிக முக்கியமான தகவலும் கூட. அப்புறம் இந்த தலத்துல பெருமாள் ஒரே ஒரு விரலை மட்டும் உயர்த்தி காமிக்கிறாரு. அது ஏன் அப்படின்னா 3 அடி தானம் கேட்கிறாரு மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட. 2 அடிக்கு அளந்துட்டாரு. அந்த 3ஆவது அடிக்கு அவர் இந்த தலத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா 2 அளந்துட்டேன், இன்னும் ஒரு அடி எங்க வைக்கிறது, இன்னும் ஒரு அடி பாக்கி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிற திருக்கோலத்துல இருக்காரு. இந்த மாதிரி ஒரு திருக்கோலத்துல பெருமாளை இங்க மட்டும்தான் பார்க்க முடியும். இதுவும் மிக மிக சிறப்பு. இதுக்கு அடுத்ததா இந்த தலத்துல பெருமாளுடைய சங்கும் சக்கரமும் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படின்னா இப்ப ஒரு கால்ல மட்டும் நிலத்துல ஊனி இன்னொரு காலை உயர்த்தும் போது
மொத்த இதையும் நம்ம அந்த ஒரு காலில் தான் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணும்போது பெருமாள் கொஞ்சம் சாஞ்சாரு. அதனால தான் சங்கும் சக்கரமும் இந்த தலத்துல கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிற தலவரலாறு இந்த தலத்துக்கு இருக்குது. ஏன்னா இந்த தலத்துல 80 அடி உயரத்துல வேற இருக்காரு. அவ்வளவு தத்ரூபமா எப்படி நடந்திருக்குமோ அதே திருக்கோலத்துல ரோமச முனிவருக்கும் பிரம்மதேவருக்கும் பெருமாள் காட்சி கொடுத்திருக்காரு. அதே திருக்கோலத்துல இன்னைக்கும் நம்ம பெருமாளை இந்த தலத்துக்கு போனா தரிசிக்க முடியும். இந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சுட்டு போகும்போது நம்ம மூலவரை பார்க்கும்போது இது எல்லாத்தையுமே பார்ப்போம். ஒரு விரல் உயர்த்தி காமிக்கிறாரா, சங்கும் சக்கரமும் கொஞ்சம் சாஞ்சிருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் சரியா பார்த்து வணங்குறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குது. அடுத்ததா இந்த தலத்துல இருக்கிற சிறப்பை எல்லாம் பார்த்துடலாம். இந்த தலம் முதல் சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னா இந்த தலம் 108 திவ்ய தேசத்துல வருது. வரிசைப்படி பார்த்தோம் அப்படின்னா 28வது திவ்ய தேசமா இருக்குது. அப்ப திவ்ய தேசம்னு சொல்லும் போதே யார் மங்களாசாசனம் பாடியிருக்காங்கன்றது நமக்கு தெரியணும். 2 பேர், ஒன்னு திருமங்கையாழ்வார், இன்னொன்னு ஆண்டாள். 2 பேருமே இந்த தலத்துல இருக்க பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த ஒரு கால் வலது காலை தான் பூமியில வச்சிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அதை எப்ப போனாலும் பார்க்க முடியாது. அதுவும் இந்த தலத்துக்கு ஒரு சிறப்பு. வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டும்தான் பெருமாளுடைய வலது காலை நம்ம தரிசனம் பண்ண முடியும். அது எந்த நாள் அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி. இப்ப இவ்வளவு சிறப்பையும் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தலத்துல இருக்கிற பெருமாள், தாயார் இவங்கள பத்தின தகவலை சுருங்க பார்த்தரலாம். மூலவர் தாடாளன், உலகளந்த பெருமாள். வடமொழி சொல்ல இவருடைய பெயர் என்ன அப்படின்னா திருவிக்கிரம நாராயணர். அதே மாதிரி தாயாருடைய பெயர் மட்டவிழ் குழலி. வடமொழியில லோகநாயகி தாயார். இந்த தலத்துடைய புராண பெயர் திருக்காளி சீராம விண்ணகரம். இப்பதான் நம்ம சீர்காழின்னு சொல்லிட்டு இருக்கோம். சிறப்பு ஆல்ரெடி பார்த்துட்டோம், 108 திவ்ய தேசத்துல ஒண்ணு. இப்ப இவ்வளவு தகவலும் பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து உலகளந்த பெருமாள் வெவ்வேறு தலத்துல இருக்கிற வரையும் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு வரோம். இதுக்கு அடுத்ததா இன்னொரு உலகளந்த பெருமாளையும் நம்ம பார்க்க போறோம். அதுதான் நம்மளுடைய அடுத்த கோவில். இந்த உலகளந்த பெருமாள் எங்க இருக்காரு அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்காரு. இங்க இவருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா உற்சவர் மட்டும் இல்லாம மூலவரும் பஞ்சலோக சிலையா இருக்காரு. பொதுவா பாத்தீங்கன்னா கற்சிலையா தான் நம்ம பார்க்க முடியும் மூலவரை. இல்லைன்னா அத்தி மரத்துல இருப்பாரு. அந்த மாதிரி பஞ்சலோகம் இல்லாம வேற ஏதாவது இருக்கும். பொதுவா கற்சிலை, இல்லைன்னா சில இடங்கள்ல அத்தி மரத்துல எல்லாமே இருக்காரு. ஆனா இந்த தலத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா பஞ்சலோக சிலையில இருக்காரு. இவரும் உலகளந்த பெருமாள் தான். அவரை பத்தி தான் நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். இந்த திருக்கோவில் 1300 வருஷத்துக்கு முன்னாடி கரிகால சோழனால கட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு தலவரலாறு இருக்குது. அது என்ன தகவல்? 1300 வருஷம்ன்றாங்க, கரிகால சோழன் சொல்றாங்க. ஆனா கரிகால சோழன் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தவருங்கிற தகவல் நிறைய பேருக்கு தெரியும். இது என்ன, ஏன் இந்த வருஷம் கொஞ்சம் மாறுது, பஞ்சலோகத்துல ஏன் அவர் இருக்காரு, இந்த எல்லா தகவலையும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்முடைய தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.